நண்பா, காசு வாழ்க்கையை மாற்றும். ஆனால் சில சமயம் அது மனசையும் மாற்றிவிடும். இந்த கதை ஒரு மனிதனுடையது. அவன் பெயர் ராமு. ஒரு நாள் அவன் எல்லாரோடையும் சிரிச்சு பேசும் ஒருவன். ஆனால் காசு வந்த பிறகு அவன் வாழ்க்கையை, அவன் உறவுகளை எல்லாம் தழக்கீழா மாறிடுச்சு. ராமு ஒரு கிராமத்தில் பிறந்தவன். அப்பா ஒரு கூலி வேலை, அம்மா வீட்டு வேலை. கஷ்டப்பட்டு படித்தவன். பழைய சைக்கிளில் நகரம் போய் வேலை பார்த்தான். எல்லாரோட உறவும் நல்லா கிடச்சிது. உதவி செய்ய மனசு இருந்துச்சு. ஒரு நாள் அவன் வேலைக்கு போனபோது ஒரு பிஸ்னஸ் சான்ஸ் கிடச்சிது. அடுத்த 5 வருடம் உழைச்சான். அந்த பிஸ்னஸ் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. பேங்க் பேலன்ஸ், கார், பங்களா எல்லாம் வந்துச்சு. முதல்ல சேஞ்ச் தெரியல. ஆனால் பின் பழைய நண்பர்களை அவாய்ட் பண்ண ஆரம்பித்தான். பழைய ட்ரெஸ் போட மாட்டான். வில்லேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாட்டான். காசு இல்லாதவர்களை இழக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் சரவணன் அவசரத்தில் அவன் வீட்டுக்கு வந்தான். மருத்துவ உதவி தேவைப்பட்டது. பணம் கடனாக கேட்கிறான். ராமு சொன்னான், எனக்கு அந்த மாதிரி பழைய தொடர்பு வேண்டாம். சில மாதங்களுக்கு பிறகு ராமு ஹெல்த் ப்ராப்ளமாக ஹாஸ்பிட்டல் போனான். அந்த நேரம் காசு இருந்தும் மன நிம்மதி கிடைக்கல. அவன் அருகில் இருந்தது ஒரே ஒருத்தன், அந்த சரவணன் தான். அப்போதான் ராமு உணர்ந்தான், காசு இல்லாத போது கிடைக்கும் அன்புதான் உண்மையானது. காசு வாழ்க்கையில முக்கியம். ஆனா காசு வந்த பிறகு நம் மனசு மாறக்கூடாது. ஏன்னா உறவுகளையும் அன்பையும் இல்லாத பணம் வெறும் காகிதம்தான். காசு நம் வாழ்க்கையை மாற்றும். ஆனா அது நம் மனசை மாற்றக்கூடாது. இந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதை உன் உறவுகள், அன்பு, நம்பிக்கை எல்லாவற்றையும் மதிப்பையும் நினைவூட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் ஒரு நினைவுடன் உருவான நிஜம். இந்த மாதிரி கதைகளுடன் இனிமேல் சந்திப்போம். இது நிஜமும் நினைவும்.